மக்களே நான் வந்து நடுவில் போக முடியாது, பட் நாங்கள் எட்டி பார்க்குறோம். பாருங்கள் நம்ம ஸ்டோர் எம்பிட்டு வேஸ்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தா இந்த நெல் கொத்து இருக்குன்ட்டு. எப்படியும் ஒரு கொத்தில் ஒரு 500 இருக்கும்னு நினைக்கிறேன். பறிக்கக்கூடாது, பறித்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்குது. எவ்வளோ பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா. சுற்றியும் ரிமோட் பிளேஸ் தான் இது, ஆனால் என்ன பிளேஸ்ன்றலாம் தெரியல. செம்மையாக இருக்குது ஏரியா. பாருங்கள் எவ்வளோ பச்சைன்னு இருக்குது பாருங்கள். அழகாக வழியெல்லாம் போட்டிருக்காங்க. சொல்லாக இருக்க போது பாருங்கள். பின்னாடி என் தங்கச்சியும் என் பிள்ளையும் வராங்க. இனி கமெண்ட் அடிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, தாமரை மாதிரி இருக்குல்ல. இன்னும் கிட்ட காட்டுறேன். தெரியுதுங்களா? இப்போ தெரியுது பாருங்க. சும்மா போய் பார்த்துட்டு ஓடியாங்க. இல்லை அந்த சைடு ஒரு வே இருக்கு, டேர்ன் போகிற மாதிரி இருக்கு, அதில் தெரியுது. அந்த சைடு டேர்ன் ஆகுது ரோடு. உங்களுக்காக தான் மக்களே நான் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். அங்கே தூரத்தில் பார்க்கும் போது நமக்கு சேரு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இப்படி கிட்ட நான் பார்த்தா பாருங்கள் செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய பாண்டு பாருங்கள். அங்கே பார்க்கும்போது சேத்து மாதிரி இருந்தது, கிட்ட பார்க்கும்போது சரியாக இருக்குது பாருங்கள் மக்களே. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். சென்னையில் இருக்கோம், நம்ம இங்கே மீஞ்சூரில் வந்துருக்கோம். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கண்டவனுக்கு சேல்ஸ் போட்டு ஃப்ளாட்டு போடாமல் நமக்கு சோறு போடணுன்னே இந்த இடத்த வச்சுருக்காங்க போல். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா சாக்கடையும் அப்படி சாக்கடையில் தான் அந்த செந்தாமரை வளருமா. சரியாக இருக்குமா. சரி மக்களே, நம்ம அடுத்த இதுக்கு பார்ப்போம். இது பார்ட் 2, பார்ட் 3ல் சந்திப்போம். பார்த்துட்டு சும்மா போகாமல் அப்படியே ஒரு லைக்கை தட்டி போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சைனிங் ஆஃப், ஸ்வாதி.